ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸில் 4th 1 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் காஸ்ட் அக்கௌண்டிங் ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் அப்போர்ஷன்மெண்ட் டு ஈச் டிபார்ட்மெண்ட். ஸோ ரெண்ட் வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுக்குறத எப்படி போடுறதுன்னு பார்த்து சொல்கிறாங்க. ரெண்ட் வந்து 8,000. ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த டிபார்ட்மெண்ட். ஏ வந்து 100 ஸ்கொயர் ஃபீட், பி வந்து 200 ஸ்கொயர் ஃபீட், சி வந்து 300 ஸ்கொயர் ஃபீட், டி வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரெண்ட் டோட்டலாக வந்து 8,000 வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன சின்ன சம்ஸில் நம்ம பார்த்துட்டு அப்படின்னா பெரிய சம் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர் ஹெட்டில் வந்து எக்ஸசைஸ் 4 பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஏ, பி, சி, டி 4 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு ஏக்கு வந்து 100, பிக்கு வந்து 200, சிக்கு வந்து 300, டிக்கு வந்து 400 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ரெண்ட்டை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக பிரிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோ பண்ணிக்கலாம். 1:2:3:4 அப்படின்ட்டு. ஸோ ஏபிசிடி டோட்டலாக என்ன வருதுங்க? 7 + 10. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8,000 அப்படிங்கிறது 10 அப்படின்னா 1க்கு எவ்வளவு, 2க்கு எவ்வளவு, 3க்கு எவ்வளவு, 4க்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போது டிபார்ட்மெண்ட் ஏவோடது போடும்போது என்ன வருங்க? 8,000 வந்து 10க்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஏவோடது எவ்வளோங்க? 1%. ஓகேவா? அப்போது என்ன வருங்க? 800 வருமா? ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பிக்கு 8,000 / 10 × 2. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,600. ஓகேவா? ஸோ கேல்குலேட்டரில் வேணால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது டிபார்ட்மெண்ட் சிக்கு 8,000 / 10 × 3. 8,000 / 10 × 3. ஸோ 2,400 வருது. 2,400 rupees. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டிக்கு 8,000 / 10 × 4. அவ்வளோதான். சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் தான். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா பெரிய சம் வரப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 3,200. இப்போ இதை டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 வரும் பாருங்க. 3,200, 2,400, 1,600, 800. ஓகேவா? 8,000 வருது. ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.